Good morning to all. Today topic Keynes psychological law of consumption. கீன்ஸ் உடைய உளவியல் நுகர்வு விதி அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கீன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் அப்படின்னா என்ன? நுகர்வு. ஒரு கன்சியூமர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கன்சம்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சைக்காலஜிக்கல் விதியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய உளவியல் விதியின் அடிப்படையில் தான் ஒரு கன்சியூமருடைய கன்சம்ஷனை நம்மளால் அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நுகர்வு அப்படின்றது மனிதனுடைய உள் உணர்வை சார்ந்தது. அப்போ மனிதனுடைய உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. ஒரு மனிதன் ஒரு பொருட்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பேஸ் பண்ணி தான் கன்சியூமர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸை கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் மனிதனுடைய உளவியல் அடிப்படையில் தான் ஒரு கன்சியூமர் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தன்மையை வெளிப்படுத்த முடியும். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம், ஒரு பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் கன்சியூம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்சியூமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மனிதனுடைய சைக்காலஜிக்கலை பயன்படுத்தி இந்த கன்சியூம் பற்றி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், Keynes propounded the fundamental psychological law of consumption which forms the basis of consumption function. கீன்ஸ் உடைய இந்த சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்ற இந்த தியரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. He stated that the fundamental psychological law upon which we are entitled to depend with great confidence both prior from our knowledge of human nature and from the detailed fact of experience is that men are disposed as a rule and on the average to increase their consumption their income increase. இந்த சைக்காலஜி லாக்கான ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை கருத்துக்கள் அப்படின்றது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுடைய நேச்சர், அந்த ஹியூமனுடைய நாலேஜ், அந்த ஹியூமனுக்கான ஃபேக்ட், அவர் எந்த பொருட்களை பயன்படுத்துகிறாரோ அந்த பயன்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துடைய உண்மை சார்ந்து தான் இவருடைய கருத்துக்கள் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்றது எப்படி உருவாகுது. ஒரு கன்சியூமருக்கு இன்கமே இல்லைனா கூட கன்சம்ஷன் அப்படின்றது ஒன்று நடைபெறும். ஒரு கன்சியூமருடைய இன்கம் ஜீரோவாக இருந்தாலும் அவருக்கு கன்சம்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு லெவலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு கன்சியூமருடைய இன்கம் ஒரு 30,000 இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய இன்கம் 30,000 இருக்கும்போது அவருடைய கன்சம்ஷன் அப்படின்றது ஒரு 20,000 இருக்கலாம். அவருடைய செலவுகள், அவருடைய அன்றாட தேவைகளுக்காக இல்லை அவருடைய மிக முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் செய்யக்கூடிய செலவுகள் எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருக்கலாம். அந்த கன்சியூமருடைய இன்கம் 40,000 இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் 23 அல்லது 22 இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீன்ஸுடைய சைக்காலஜிக்கல் லா அப்படின்ற இந்த கான்செப்டு
என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சில அசம்ஷன் கொடுத்துருக்காரு, சில எடுகோள்களை கொடுத்துருக்காரு. இந்த அடிப்படையில் தான் கீன்ஸுடைய சைக்காலஜிக்கல் லா அப்படின்றது செயல்படும். கீனஸ் லா இஸ் பேஸ்டு ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சிட்ரிஸ் பெரிபஸ். சிட்ரிஸ் பெரிபஸ் அப்படின்னா என்ன? மற்றவைகள் மாறாமல் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த கான்செப்ட் அப்படின்றது செயல்படும். கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரோனியஸ் வேரியபிள்ஸ். The other variable such as income distribution, taste, habit, social custom, price movements, population growth and etc. do not change and consumption depend on income alone. ஒரு கன்சியூமருடைய இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், டேஸ்ட், ஹேபிட், சோஷியல் கஸ்டம், சமுதாய பழக்க வழக்கங்கள், பொருட்களுடைய ப்ரைஸ் மூமெண்ட், விலை ஏற்றம் அல்லது விலை குறைவு, பாப்புலேஷன் குரோத், மக்கள் தொகை வளர்ச்சி, இது எல்லாம் தான் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால் கன்சியூமருடைய இன்கம் சேஞ்ச் ஆகும்போது கன்சம்ஷனும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற இந்த கான்செப்ட் செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கன்சியூமருடைய டேஸ்ட்டில் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அவருடைய இன்கமில் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் இந்த கான்செப்ட் என்ன ஆகுது அப்படின்றத முழுமை பெறாது. அப்போது ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது சில கருத்துக்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்தில் மாற்றம் அடையாமல் நிலையாக இருக்கணும். பாப்புலேஷன் க்ரோத், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், டேஸ்ட், ஹேபிட், ப்ரைஸ் மூமெண்ட், இந்த மாதிரியான சில கருத்துக்கள் நிலையாக இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய உள் உணர்வு சார்ந்த அவங்களுடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்களை நம்மளால் தெளிவாக அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ். இன்கம், கன்சம்ஷன். இன்கம் இன்க்ரீசஸ், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பட் நாட் ஈக்குவல் அண்ட் டு இன்கம் ரைஸ். ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 rupees கூட ஒரு 2 விதமான ஷேர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அதாவது 2 ரோலிங் ஷேரை வாங்குறாரு. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் ரைஸ் ஆகும்போது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரும் அதாவது கன்சம்ஷனும் ரைஸ் ஆகுது. பட் என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கன்சம்ஷன் அப்படின்றது ஈக்குவல் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமருடைய இன்கம் சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 2000 ரூபாயில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 ஷேரை வாங்குறாரு. இதுவே அவருடைய இன்கம் ஒரு 10,000 அல்லது 12,000 இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேர் அவர் என்ன பண்ணுறாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. The law hold good under normal conditions. If however the economy is based with abnormal and extraordinary circumstances like war, revaluation or hyperinflation, law will not operate. People may be spend the whole increased income on consumption. சில நார்மல் கண்டிஷனில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஏற்படக்கூடிய வார், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த வார் மூலமாகவும் ஹைபர் இன்ஃப்ளேஷன் மூலமாகவும் கன்சம்ஷன் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.